இங்க ஒரு சயின்டிஸ்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்னால இங்க வச்சு ஒரு பிளாக் ஹோலை கண்டுபிடிக்கிறாரு. அதை எல்லாத்தையும் அவரோட பேக்குள்ள போட்டுக்கிட்டு இதால என்ன பண்ண முடியும்னு மக்கள் கிட்ட சொல்றாரு. ஒரு குழந்தை லாக்கருக்குள்ள மாட்டிக்குது. அங்க போன சயின்டிஸ்ட் இந்த பிளாக் ஹோலை வச்சு அந்த லாக்கரை ஓபன் பண்ணாமையே அந்த குழந்தைய காப்பாத்திடுறாரு. மெதுவா இந்த பிளாக் ஹோல் மக்களுடைய பயன்பாட்டுக்கும் வர ஆரம்பிக்குது. உங்களோட ஒய்ஃப்னால பாத்திரங்களை கழுவ முடியல அப்படின்னா உதவிக்கு உங்களை கூப்பிட்டா நீங்க இந்த பிளாக் ஹோலை வச்சு தப்பிச்சு போயிடலாம். உங்களோட நாய்களுக்கு கூட எலும்பை மறைச்சு வைக்கிறதுக்கு இதை வாங்கி கொடுக்கலாம். அது சிம்பிளா குழி தோண்டாம இந்த பிளாக் ஹோலை வச்சு அந்த எலும்பை மறைச்சுக்கும். இப்படிப்பட்ட ஒரு அருமையான படிப்பு திருடனுடைய கண்ணுக்கு போகுது. ஒரு நாள் நடுராத்திரியில இந்த சயின்டிஸ்ட் கிட்ட இருக்கிற அந்த பேக்கை திருடன் திருடிட்டு போயிடுறான். இப்போ அந்த பிளாக் ஹோலை பயன்படுத்தி பேங்க்ல இருந்த பணத்தை திருடுறான். கூடவே விலை மதிக்க முடியாத பொருட்களையும் நகைகளையும் திருடுறான். போலீஸ் இவனை பிடிக்கிறதுக்காக வந்தா இவன் ரோட்ல பிளாக் ஹோலா போட்டுறான். அதனால போலீஸ் அதுக்குள்ள விழுந்துடுறாங்க. இப்படியே தொடர்ந்து அந்த சிட்டில கிரைம் அதிகமாகிக்கிட்டே போகுது. இதனால போலீஸ் அவனை சுத்தி வளைச்சிடுறாங்க. ஆனா அவன் பிளாக் ஹோலை பயன்படுத்தி இன்னொரு பக்கம் போனா அங்க இதோட அதிக போலீஸ் இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க கிட்ட இருக்க கடைசி பிளாக் ஹோலை பயன்படுத்துறான். என்னதான் அவன் போலீஸ் கிட்ட தப்பிச்சிருந்தாலும் அவன் உள்ள போனது ஜெயிலுக்குள்ள.